இதுபோன்ற வினாத்தாள் கசிவை தடுக்க சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. பொதுத் தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகளை தடுத்தல் சட்டம் 2024 திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் முதல்வர் விஜய் ஆய்வு நடத்தினார். கட்டமைப்பு, செயல்திறன், நீரின் பயன்பாடு ஆகியவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். காமன்வெல்த் போட்டி பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டிக்கு முதல்வர் விஜய் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்து பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையில் ஆய்வு நடத்திய முதல்வர் விஜய் சாலையில் சிறிது தூரம் நடந்து சென்றார். தன்னை காண வந்திருந்த மக்களை பார்த்து கையசைத்தார். மக்கள் விசிலடித்தும் ஆரவாரம் செய்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிவகாசி செங்கமலப்பட்டி பெட்டாசு ஆலை விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதல்வர் விஜய் தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டார். கோவையில் அக்டோபர் 15 அப்துல் கலாம் பிறந்த நாளில் அரசியல் அறநெறிக்கான மையம் தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருப்பதாக வி த லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அரசு பணி வழங்கிய தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்து ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் கர்நாடக முதல்வரை சந்திக்கக்கூடாது. அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம் இல்லாதது. காவிரி விவகாரத்தை சட்டப்படி மட்டுமே தமிழக அரசு அணுக வேண்டும் என அன்புமணி தெரிவித்துள்ளார். நான் வீதியில் இறங்கி போராடுபவன், குளிர்சாதன அறையில் இருந்து கொண்டு போராடும் சமூக ஆர்வலர் அல்ல என்று பாரதிய ஜனதா எம்பி தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தொடர் லாக்அப் மரணங்களை பார்க்கும்போது தாவேகா அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும்னு சில போலீசார் திட்டமிட்டு செயல்படுறாங்களோ என்று முதலில் விசாரிக்கணும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தென்காசியில் திருமணமான 5 மாதங்களில் மனைவியை கருத்து வேறுபாட்டால் கொடூரமாக வெட்டி கொன்ற கணவன் கோர்ட்டில் சரணடைந்தார். திமுகவின் ஊழல் பட்டியலை அம்பலப்படுத்தும் தணிக்கை கணக்கு வரும் பட்ஜெட்டில் தாவேகா நிர்வாகத்தால் தாக்கல் செய்யப்படும். இந்த முறை ஆப்பு கண்ணுக்கு தெரியும் என திமுகவை தாவேகா ஐடி விங் கடுமையாக விமர்சித்துள்ளது. எத்திக்கல் பாலிடிக்ஸ் என்பது மறைந்த அப்துல் கலாம் அவர்களின் கனவு என்பதால் அதன் அடிப்படையில் வீதி லீடர் செயல்படும் என அண்ணாமலை தெரிவித்தார். காமன்வெல்த் போட்டியில் வெள்ளி வென்ற முத்துப்பாண்டிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பெருமை மிகு சாதனையாக இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது என்றார். காமன்வெல்த் பளுதூக்குதலில் வெள்ளி வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பதக்கம் வென்றது இந்திய மக்களுக்கு மகிழ்ச்சியையும் பெருமையையும் அடையச் செய்துள்ளது என்றார். சிஆர்பிஎஃப் நிறுவன தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் வீரமும் அர்ப்பணிப்பும் போற்றுதலுக்கு உரியது என தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மாலை 5 மணிக்கு நடக்க இருந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக சபை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சீனாவின் குவாங்சு நகரில் நடந்த உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ஈஷா சிங் தங்கப் பதக்கமும் மனுபாக்கர் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர். சமாஜ்வாதியுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறேன். பேச்சுவார்த்தைக்கு இதுவே சரியான நேரம். தேர்தல் முடிந்த பிறகு வருத்தப்பட வேண்டாம் என ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் அசாசுதீன் ஒவைசி கூறினார். கூட்ட நெரிசலில் இறந்தவர்கள் குடும்பத்துக்கு அரசு பணி என்றால் பஸ் விபத்து, சிவகாசி வெடி விபத்து ஆகியவற்றில் பலியாகும் குடும்பத்தினருக்கும் அரசு பணி வழங்குவீர்களா என தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. திமுகவிற்கு மாற்றாகத்தான் தாவேகாவிற்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துள்ளனர் என அன்புமணி தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக ஆரம்பத்தில் வேகமாக இருந்த தாவேகா அரசு தற்போது மெத்தனமாகவும் மெதுவாகவும் உள்ளது என்றார். மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாய் வழங்குவது பற்றி அமைச்சர் செங்கோட்டையன் அலட்சியத்துடன் பதில் கூறியிருப்பது முற்றிலும் பொறுப்பற்றது. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தாவேகா அரசு கிடப்பில் போட முயல்வது ஏமாற்றுத்தனத்தின் உச்சம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஒரே மாதத்தில் அரிசி விலை 20% உயர்ந்ததால் மக்கள் கலங்கி போய் உள்ளார்கள். ரேஷன் கடைகளில் வழங்கும் விலையில்லா அரிசி தரமில்லாமல் உள்ளது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடக்கும் எனது புத்தக வெளியீட்டு விழாவில் நெரிசல் ஏற்படும் என்பதால் முதல்வர் விஜய் வரவேண்டாம் என அவரிடம் கூறிவிட்டேன் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தைரியமாக உள்ளார். விமர்சனம் செய்வோரை கைது செய்வதை மட்டும்தான் தாவேகா அரசு செய்து வருகிறது. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதை தான் தாவேகா அரசு முழுநேர வேலையாக செய்கிறது என மார்க்கண்டேயனை சந்தித்த பின் உதயநிதி தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மார்க்கண்டேயனை உதயநிதி சந்தித்து பேசினார். 30 நிமிடங்கள் நடந்த இந்த சந்திப்பின் போது தேவையான சட்ட உதவிகளை திமுக வழங்கும் என உதயநிதி உத்தரவாதம் அளித்ததாக கூறப்படுகிறது.
கரூர் நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை என்பது அரசின் கொள்கை முடிவு. இறந்தவர்களின் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கருதி கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டுள்ளது என சென்னை ஐகோர்ட்டில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பொதுமக்கள் தங்களின் அன்றாட தேவைகளுக்கு கூட தண்ணீரின்றி தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. மெத்தனமாக செயல்படும் தாவேக அரசு தற்போதைய வறட்சி சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையரகத்தில் கமிஷனர் அமல்ராஜை சந்தித்து புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் பிரபாகரனை அதிமுக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சந்தித்தார். அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏக்கள் அளித்த விளக்கங்களை தர வேண்டும் எனவும் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என தெரிந்தால்தான் நாங்கள் பதிலளிக்க முடியும் என்றார். மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் மர்மங்களை தாவேக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டுமென நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மூடப்பட்ட டாஸ்மாக் கடை பணியாளர்களின் மாற்றுப் பணி குறித்த விவரங்கள் வேண்டும் என்றார். காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முத்துப்பாண்டிக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்திலிருந்து மேலும் பல சாதனையாளர்கள் புறப்பட்டு வர ராஜாவின் வெற்றி ஊக்கமளிக்கட்டும் என்றார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை பாளையங்கோட்டை சிறையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சந்தித்து பேசினார். நாளை காணொலி காட்சி மூலம் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் மாலை 5 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள் பங்கேற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் வேட்பு மனுவில் சொத்து விபர ஆவண தகவல்களை மறைத்ததாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை ஹைகோர்ட் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. பாமக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். வரி வருவாய் இல்லாமல் அதிக வருவாய் ஈட்டுவதுதான் நிதிநிலை அறிக்கையின் முக்கிய அம்சம் என்றார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் பார்லிமென்டின் இரு அவைகளும் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முதல்வர் விஜய் தலைமையில் இயற்கை விலங்கியல் துறை ஆய்வுக் கூட்டம் நடந்தது. ஆன்லைன் மூலமாக குவாரிகளை கண்காணிப்பது குறித்தும் குமரி அணு கனிம சுரங்க திட்டங்களை மூடுவது குறித்தும் முதல்வர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 4வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். பாமக தலைவர் அன்புமணி சென்னை தீநகரில் தமிழகத்தின் நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார். கனிமவளம் உள்ளிட்ட துறைகள் சிறப்பாக செயல்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டின் வருவாய் இந்த ஆண்டு அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் இன்று மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளார். அதன் பிறகு அவர் லடாக் திரும்பி செல்கிறார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் அசையாத அர்ப்பணிப்பு, சுயநலமற்ற அர்ப்பணிப்புடன் நாட்டிற்கு சேவை செய்ய தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக செய்தி வெளியாகியிருக்கும் நிலையில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் தனியாக தணிக்கை அறிக்கையை வெளியிடப் போகிறோம். அந்த ஊழல் பட்டியலில் என்ன இருக்கிறது என்பது அப்போது உங்களுக்கு தெரியும் என அமைச்சர் மரிய வில்சன் சொன்னார். தனது சட்டசபை தொகுதிக்குள் மற்ற தொகுதி நபரை வரவிடமாட்டேன் எனவும் தன்னை மீறி செய்பவர்களை கொன்று புதைத்து விடுவேன் எனவும் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியதாக வெளியான ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி காங்கிரஸ் எம்பி ராகுல் தமிழகம் வருகிறார். அவரது வருகை காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய புதிய எழுச்சியையும் உத்வேகத்தையும் தரும் என காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். நீட் தேர்வு விவகாரத்தை அவசர பிரச்சனையாக எடுத்து விவாதிக்கவும் அது தொடர்பாக ராஜ்யசபாவில் மற்ற அலுவல் நடவடிக்கைகளை ஒத்திவைக்கவும் கோரி திமுக எம்பி திருச்சி சிவா நோட்டீஸ் அளித்துள்ளார். வேலூர் விமான நிலையத்திற்கான பணிகள் நிறைவு பெறப்போகின்றன. பணிகள் முடிந்ததும் வேலூர் விமான நிலையம் விரைவில் திறக்கப்படும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். டெல்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மக்கள் குரலுக்கு அரசு மதிப்பளிக்க வேண்டும், போராட்டத்தில் வெற்றி பெற்ற இளைஞர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துகள் என்றார். டெல்லி தனியார் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு தனது மனைவி கீதாஞ்சலியுடன் ராஜ்காட்டில் உள்ள காந்தி சமாதி சென்று மரியாதை செலுத்தினார். டெல்லியில் நீட் முறையீட்டிற்கு எதிரான ஜூலை 20 பேரணியில் தடியடி நடத்தியதற்கு எதிரான வழக்கில் இளைஞர்கள் மீதான தடியடிக்கு எதிரான அனைத்து வழக்குகளையும் நாளை விசாரிப்பதாக சுப்ரீம் கோர்ட் அறிவித்துள்ளது. மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் தடியடி என காவலர்களின் செயலை நியாயப்படுத்த முடியாது. போராட்டத்தை காவலர்கள் கையாள்வது தொடர்பாக தேசிய அளவில் வழிகாட்டுதல்கள் தேவை என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்தார்.
பார்லிமென்ட் வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இளைஞர்கள் மீதான தாக்குதலுக்கு அமித்ஷா பதிலளிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பார்லிமென்ட் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வுக்கு உடனடியாக தடை விதிக்க வலியுறுத்தி திமுக பார்லிமெண்ட் குழு தலைவர் TR பாலு லோக்சபாவில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளார். திருவண்ணாமலை இடுக்குப்பிள்ளையார் கோயிலுக்குள் உடல் பருமன் உள்ளவர்கள், வயதானவர்கள், உடல்நலக்குறைவு உள்ளவர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதாரபதியில் 11ஆம் நாள் ஆடி விழாவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோவில்களின் ஆகம விதிப்படி பெரிய கோவில்களில் அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நிகழ்வுக்கு ஆணையரின் அனுமதி பெறவும், சிறிய கோவில்களில் இணைய ஆணையர்களின் ஒப்புதல் பெற்று சரக ஆய்வாளர் முன்னிலையில் நடத்தவும் அறநிலையத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட நாட்டிய கலைஞர்கள், மாணவிகள், குழந்தைகள் நடனமாடி நடராஜர் பெருமானுக்கு நாட்டியத்தை அர்ப்பணம் செய்தனர். கறிக்கோழிகளுக்கு தீவன கட்டுப்பாடு தொடர்பான அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் முறையாக அமல்படுத்தப்படாததை கண்டித்து வரும் 31ஆம் தேதி முதல் தமிழகம், புதுச்சேரியில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் மழையால் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. நீர் ஆதாரங்கள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரியில் 51வது மாநில துப்பாக்கி சுடுதல் போட்டி நடைபெறுகிறது. போட்டியை தொடங்கி வைத்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா துப்பாக்கியால் சுட்டு பார்த்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மீன்பிடி வலையில் சிக்கிய 110 கிலோ எடையுள்ள அரிய வகை கடலாமையை மீனவர்கள் தங்களின் வலையை அறுத்து மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய காவலர் பாதுகாப்பு வழங்க தமிழ்நாடு DGPக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு 1,08,00,000 ரூபாய்க்கு புதிய தேர் செய்யும் பணி துவங்கியது. தமிழகம், புதுச்சேரியில் கறிக்கோழி வணிகர்கள் ஜூலை 31 முதல் வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். கறிக்கோழிக்கு தீவன தட்டுப்பாடு நெறிமுறைகளை செயல்படுத்தவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைக்க அமைச்சர் N. ஆனந்த் இருசக்கர வாகனத்தில் வந்தார். போக்குவரத்து நெரிசல் காரணமாக தாமதமானதால் டூவீலரில் வந்ததாக சொன்னார். அடுக்குமாடி கட்டடத்துக்கு திட்ட அனுமதி அளிக்க 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு எதிரான வழக்கில் மேல் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,370 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரன் 560 ரூபாய் உயர்ந்து 1,06,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரும் பணியினை அமைச்சர் ஆனந்த் துவக்கி வைத்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2வது நாளாக வினாடிக்கு 42 கன அடியாக நீடிக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தென்காசி சங்கரநாராயண சுவாமி கோவில் ஆடி தபசு விழாவை முன்னிட்டு நாளை கலெக்டர் உள்ளூர் விடுமுறை அளித்துள்ளார். அரசு தேர்வுகள் இருப்பின் சம்பந்தப்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு விடுமுறை பொருந்தாது என கூறியுள்ளார். சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பட்டாசு தயாரிக்கும் இடத்தில் நேற்று ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை தற்போது 5ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் நடப்பாண்டில் 2வது முறையாக தனியார் பால் நிறுவனங்களான அமிர்தா, திருமலா, ஜெர்சி, ஹெரிடேஜ், வேதா, சக்ரா நிறுவனங்கள் பால், தயிர் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரை உயர்த்தியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மலையாம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ பொங்கலாயி அம்மன் கோவில் திருவிழாவில் 15,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு கிடா வெட்டி சமபந்தி விருந்து அளித்து வழிபட்டனர். சென்னையின் மிக முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றான தெருநாய்கள் பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுமார் 33,000க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சாலைகளில் திரிவதாக கூறப்படுகிறது. காரைக்குடியில் பூட்டியிருந்த வீட்டில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான தங்கம், வைரம், வெள்ளி நகைகளை கொள்ளையடித்து சென்றவர்களை வடக்கு காவல் நிலைய போலீசார் தேடி வருகின்றனர். திருட்டுத்தனமாக இணையத்தில் வெளியிடப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தவருக்கு ஹைகோர்ட் முன்ஜாமீன் வழங்கியது.
அமெரிக்காவின் சியாட்டல் நகரில் உணவு திருவிழாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் அமைச்சரவையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எம்பிக்கள் கனிஷ்கா நாராயணன், சத்வீர் கவுர், ஹர்பிரீத் உபல் ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழில் பிரியமுடன், யூத், ஜித்தன் போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் வின்சென்ட் செல்வா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் இயக்கி வரும் சுப்பிரமணி படத்தில் நட்டி நட்ராஜ், ரிச்சர்ட் ரிஷி இருவரும் முதன்மை வேடங்களில் நடிக்கின்றனர். இதில் மணி சர்மா இசையமைப்பாளராக ஒப்பந்தமாகியுள்ளார். இதன் மூலம் சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி தருகிறார் மணி சர்மா. தியா, கார்கி போன்ற படங்களில் கதையின் நாயகியாக நடித்த சாய் பல்லவி மீண்டும் ஒரு படத்தில் அதேபோன்று நடிக்கிறார். தெலுங்கு, தமிழில் உருவாகும் இப்படத்தை கிஷோர் திருமலா இயக்குகிறார். பக்தி மற்றும் இதிகாச பின்னணியில் இப்படம் தயாராகிறது. கதையை கேட்டு பிடித்து போய் சாய் பல்லவியும் உடனே நடிக்க சம்மதித்துள்ளார். சமீபத்தில் தெலுங்கு நடிகர் ராம் சரண் நடிப்பில் பேத்தி படம் வெளியானது. இந்த படத்தின் ஆக்ஷன் காட்சியில் நடித்தபோது இவருக்கு வலது கை மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது. தற்போது அந்த இடத்தில் அவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டியுள்ளது. இதற்காக ஐதராபாத்திலிருந்து கோவைக்கு வந்துள்ளார். அவருடன் தந்தை சிரஞ்சீவி, அம்மா சுரேகா, மனைவி உபாசனா உள்ளிட்டோரும் வந்துள்ளனர். நாளை ஆபரேஷன் நடக்கிறது. இந்திய சினிமா வரலாற்றில் ரூபாய் 4000 கோடி பட்ஜெட்டில் 2 பாகங்களாக பிரம்மாண்டமாய் தயாராகும் படம் ராமாயணா. ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யஷ் முதன்மை வேடத்தில் நடிக்க நிதேஷ் திவாரி இயக்கியுள்ளார். இதன் ட்ரெய்லர் ஜூலை 24 வெளியாக வேண்டியது. உலகளவில் படத்தை வெளியிடும் உரிமையை சோனி பிக்சர்ஸ் பெற்றுள்ளது. இதனால் வேறு ஒரு நாளில் ட்ரெய்லர் வெளியாகும் என அறிவித்தனர். இப்போது ஜூலை 30 வெளியாகும் ஸ்பைடர்மேன் பட தியேட்டர்களில் இதன் ட்ரெய்லரை வெளியிடுகின்றனர். ஜூலை 29 யூடியூப் உள்ளிட்ட டிஜிட்டல் தளத்திலும் வெளியிடுகின்றனர். சீனு ராமசாமியின் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ், காயத்ரி நடித்துள்ள இடிமுழக்கம் படம் ரிலீஸ் ஆகாமல் நீண்ட காலமாக கிடப்பில் உள்ளது. தற்போது இந்த படத்தை வெளியிடும் முயற்சிகள் நடக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே வெளியான கானா விளக்கு மயிலே, அடி தேனி சந்தையில் ஆகிய 2 பாடல்களையும் மீண்டும் வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் சீனு ராமசாமி. விரைவில் ரிலீஸ் தேதியை எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட 72வது தேசிய விருதுகளில் ராய் அண்ட் கேப்டன் மில்லர் படங்கள் தேர்வானது விமர்சனமானது. இதுபற்றி திருவள்ளூரில் நடந்த ரசிகர் மன்ற நிகழ்வில் பேசிய தனுஷ், எனக்கு தேசிய விருது கிடைத்தது பற்றி 90% பேர் எதிர்த்து பேசுகிறார்கள். ஆனால் எனது பல படங்களுக்கு தேசிய விருதுகள் கிடைக்காமல் போனபோது 10% பேர் கூட அதை பற்றி பேசவில்லை. ஒரே ஆண்டில் ஒரு தமிழ் நடிகருக்கு 2 தேசிய விருதுகள் கிடைத்திருப்பதை கொண்டாட வேண்டும். இதை தமிழ் சினிமாவின் வெற்றியாக பார்க்க வேண்டும். தட்டி கொடுங்க, தட்டி விடாதீங்க என்றார்.